ஹாய் गाइस வெல்கம் பேக் டு மீ இது வந்து நான் எஸ்சி மோட்ல என் கண்ணனோட கிராண்ட் சாப்டர் 1 ல விளையாட போறேன். சரி ஓகே गाइस வெல்கம் பேக் டு மீ டு வாட் நைஸ் ட்ரை மக்கா மிஷி பிரச்சனைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் சி. ஓகே எங்க அண்ணன் பேசுறாங்க. गाइस எல்லாரும் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க. சரி என்ன மோட்ல போட்டுருக்க? நான் வந்து பிராக்டீஸ் லே எக்ஸ்ட்ரீம் மோட் தான். गाइस எந்திரும் தெரியாது. ரூம் ஸ்டாங்க கட்டிங் பிளேயர் வச்சிருக்கு. எக்ஸ்ட்ரீம் மோடான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி गाइस எப்பனா ஓகே ரெடி பரடு வந்து இந்த இடத்துல போட்டுருணும். போட்டதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். போட்டதுக்கப்புறம் நீ மேலே டக்குன்னு ஓடி போய் செட் பண்ணி போடுவோம். போட்டியா? அப்போ டெலிவரி எடுத்துக்கோ. நான் புரிச்சு வச்சுக்கோ. கன் பேட் அசம்பிள் பண்ணிட்டு சொல்லி நாங்கள் இதை விட்டுறேன். தெரியும் எவ்வளோ ஸ்பார்க் பிளக் கண்டுபிடிச்சிட்டு அதே வழியாக போட்டு இந்த கையில் இருக்கு. அதே அந்த கேப்பில் போடும். நீ நான் கார் பேட்டரி எங்கேயோ பார்த்துண்டா. எங்கே பார்த்துண்டா? ஆம்போ ஏதோ அந்த ரூம்குள்ளே அந்த ஐடியா போ.
ஓடிடு எடுத்துக்கிட்டாங்க. நெத்தி அடி சுற்றி அடி நடிக்கும் guys. லே இங்க பக்கத்துல வந்தவனே சுடு. ஓகே நான் விகத்தான் இன்னைக்கே சொல்றேன். என்ன காணோம்? சரி இப்போ நீ கல்யாணத்தில் வந்து ஸ்க்ரூ டிரைவர் சொல்றியா இல்லை வெயிட் பண்ணு. நான் ஒரு டெடி பேரை ஒரு இடத்துக்கு கொண்டு போய்க்கணும். அங்கே எந்த பொருளும் இருக்காத மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போய்க்கணும். என்னமோ கமெண்ட் எடுத்துருக்கேன். லைக் ப்ளீஸ் லைக் பண்ணுங்களேன். இந்த நேர்மையாக சொல்கிறேன்டா. இங்கே இருக்கேனடா, இந்த இப்படி நின்னேன்டா, இந்த உள்ளே போய் நின்னேன்டா. கிளியை எப்படி பிடிச்சி அடிச்சதுன்னு தெரியல. வெயிட் பண்ண பார்க்குறேன். கிளியை என்ன பண்ணிருக்க? போட்டு தள்ளிட்டு போய் இது எடு, ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து மட்டும் போட்டுரு. அது மட்டும் போதும். உன் இடத்துக்கு தான் வருது, உன் இடத்துக்கு தான் வருது. போட்டு தள்ளு. இது எடு, இது எடு. இப்போ நீ இது போய் ஸ்க்ரூ டிரைவர் எடு. போய் இந்த டிவி கிட்ட இருக்குங்க. இங்கே ஏன்டா போகிற? மக்களே எங்கேயோ போயிட்டுருக்கேன். ஏன்னா இந்த கட்டிங் பிளே இருக்குடா. ஏன்னா சேஃப் ட்ரால் என்ன இருக்குன்னு போயிட்டு சேஃப் ட்ரால கார்கி இருக்குடா. சேஃப்ல சேஃப் கீ தேவையா? சேஃப் லாக். சேஃப் கீ தேவையா? ஆமாம். ஸ்பெஷல் கீ தான் வந்துருச்சு. இது கிளகி இங்கே எங்கேயோ வருதான்னு போகிறேன். அந்த இடத்துல அழகாக ஒழிச்சிருக்கேன். ஏன்டா கண்ணு கீழே போட்டேன்? மாஞ்சிச்சு. மாந்துருச்சா? செத்து போடுறேன். எதுக்கு? பார்த்தீங்களா? ஏசா மண்டே போ. ஏன்டா அவன் பாடி மட்டும் மேலே இருக்கு? ஏன்னா நான் ஒளிஞ்சிருக்கேன். எல்லாம் ஒழிஞ்சிருக்கா? நம்ம அத்தி உன் மேலே தான் இருக்கு, உன் மேலே தான் இருக்கு. இப்போ பாரு, அவன் மேலே தாண்டா இருக்கு. இல்லை லூஸு, ஏன்டா கண்ணெடுத்து சொல்லானடா. சரி நான் டாய்லெட்டில் என்ன ஆகுன்னு பார்க்குறேன். இல்லை இங்கே ஒன்றும் இல்லை. நான் மேலே போய் பார்க்குறேன். மேலே சேஃப் ட்ராக். செயின் கட்டரை கண்டுபிடிச்சி. சேஃப் கீ இருக்கா? ஆமாம். கட்டிங் பிளேயர் எங்கே இருக்குன்னா அந்த இங்கே இருக்கு. இந்த இடத்துல கட்டிங் பிளேயர் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சரி சரி, அப்போ நான் செத்துறவா? செத்துரு. இப்போ நான் டெடி எடுக்கணும். நீ எங்கேயாச்சும் பிடிச்சி உட்காந்து நீ எப்படி செத்தனா அந்த மேலே இருந்து அப்படியே கீழே வரும். சி கைஸ் சென்ட் அடிச்சலாம் போனோம். சி மக்களே, சென்ட் இல்லை மக்களே. ஓகே ஆமாம், 41 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம் மக்களே. இன்னும் 9 சப்ஸ்கிரைப் ஃபார் லைவ். பேட்டரி கண்டுபிடிச்சிட்டேன். பேட்டரி கேப்ல போட்டு விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். அதான் போகிறேன் அங்கே டெடியாக வச்சு குடிச்சுக்கிறேன்.
மட்டன் கிளவி மட்ட கிளவி சுத்தம் கிளவி வாபோட நான் எங்கே இருக்கேன்டா என் கையில் கண்ணே இல்லைடா நிறைய கண்ணு இல்லையா நீ கீழே போகிறேன் சரியா நல்ல கிளவி டேய் போடுறா இவ்வளோ நேரம் எதுக்குடா ஆக்கிட்டு வேமா போடா போயிட்டு தாண்டா இருக்கேன் காவிலும் தேவடா எல்லாத்தையும் மாட்டிக்கல கேஸ் எல்லாம் மட்டும் பண்ணிருக்கு ஸ்பீட் ரன் பண்ணிக்கோங்க மக்களே ப்ளீஸ் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும் அதனால கொஞ்சம் ஸ்பீட் ரன் நீ சத்தத்தை மட்டும் போட்டுறாத போட்டுறவே கீழே போட்டாத கீழே போட்டியா கீழே போட்டு வேண்ட கிளவியே ஏன்டா கிளவி இங்கே நிற்கிது சரி நான் ஆவரை கண்டுபிடிக்கிறேன் முதல்ல கிணத்துல என்ன இருக்கு பாரு அதான் கிணத்துக்குள்ள தான் போகிறேன் ஆமாம் எங்கே இருக்கணும் உங்கள் கீழே போய் பார்க்குறேன் அப்போ என்னடா இருக்கு ஒன்றும் இல்லை பார்த்துட்டேன் மட்டமாக தான் இருக்குது ஒன்றும் இல்லை இங்கே இந்த இடத்துல பேட்டரி இருக்கு காக்கிட்ட ரிமோட் இருக்கு மேலே வந்து இப்படி கீழே வந்தால் ஃபோன் கார்க்கு எங்க
காருக்கு நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டோம். காருக்கு இது தேவை, அந்த பழைய உடைக்கிறதுக்கு ஹேமர் தேவை. இன்சானில் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் மக்களே. எனக்கு நான் ஒரு இடத்துல கூட ஒரு இன்சானில் போனோம். பிளே ஹவுஸ் லைக் அது ஒரு குட்டியான இடம். பிளே ஹவுஸ் குட்டியான இடம். அது இங்கே இருக்குடா, இருக்குல்ல எங்கேயாச்சும். கண்டுபிடிச்சிட்டல 2 இப்போ இது 3ஆவது நாளா? இப்போ நான் நீ செத்தா இப்போ கரை மட்டும் எனக்கு வெளியே வருது. சாகு ஸ்பானிங். என்னடா ரைட் ஆஃப் ஸ்பானிங் பேக் யார்ட்னு இருக்கு. சுத்திட்டியல. சரி இப்போ நீ சரி வா, கீழே இருக்கு. சரி என்ன புடி நீ அந்த ரூம்ல ஸ்பான் இருக்க? ஒரிஜினல் ரூம்ல ஸ்பான் ஆகுற மாதிரியா? லே யாரும் ஸ்பான் ஆகி தோந்துட்டியடா. ஏன்னா எந்த ரூம் கண்டென்டா. சரி இப்போ நான் ஒரு இடத்துக்கு போயிட்டேன். செடி எடுக்க செத்து மட்டும் போயிடாது. மக்களே, எனக்கு வந்து அந்த பாக்ஸ் திறக்கிற ரூட் தெரியாது, அதனால மித்திரனை விளாட சொல்லியிருக்கேன். ஒரு 2 minutes லைக் கமெண்ட் எல்லாமே பண்ணி மித்திரனை சப்போர்ட் பண்ணுங்க. வெளியே எங்கள் அண்ணனுக்கு
கிளவி இங்க இருக்கு. பார்த்துட்டியா? கார் எடுத்து விட்டு தப்பிச்சிருவேன். லாஸ்ட் நேரத்தில் நான் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறேன்டா. எல்லாமே கடைசி நேரத்தில் ஸ்பைடர்டா. அப்போ ஸ்பைடருக்கு மீட்டு வேணுமா? ஆமாம், மீட்டு வேணும். மீட்டு கீழே கிளவிட்டு இருந்துச்சுடா. இந்த கிளவிட்டு இருந்துச்சுடா. ஸ்பைடர் கிளவிட்ட. ஆமாண்ணா, மக்களே கண்டுபிடிச்சிட்டான். ஸ்பெஷல் கீ எங்க? ஸ்பெஷல் கீ கிச்சன்லையா? ஆமாம், கிச்சனில் கிளவிட்டு அடி வாங்க ஒரே. நீ எனக்கு ஏன்டா இங்கே ஐட்டம் ஸ்பான் இன் பேக்யார்ட்னு இருக்கு? ஒரு காபி மக்களே இங்கே பாருங்க, சோப்பு டப்பா வீடு மாதிரி இருக்கு. பார்த்தா இங்கே எப்படி இருக்கு பாத்தீங்களா? அங்கே ஒரு வழி, அங்கே ஒரு வழி, அங்கே ஒரு வழி, அங்கே ஒரு வழியா. ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நான் கண்டுபிடிச்சோம்னா அந்த எஸ்கேப் முடிஞ்சிடும். ஆனால் நம்ம ஒரே ரூம் ஸ்பான் ஆகிடக்கூடாது. அது ஒரு முக்கியம். கோமெண்ட்டா? யார் நீ கோமெண்ட் போட்டிருக்க? ஒரு கமெண்ட் டேய், நீ போட்டிருக்கிறது அந்த மாதிரியா? டேய், நீ எதுக்குற கீழே இருக்க? அங்கே ஏன்டா பிளாங்க் குதிச்சுட்டு இருக்கு? அங்கடா நீ ஹாலு வந்து பாரு, பிளாங்க் குதிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த கிளவி பாடுறா பவுன்ஸ் ஆயிட்டு வருதுடா. கிளவி எங்க? கீழே விழுந்துரு. என்ன இருக்கும் உள்ள மேலே ஒரு சேஃப் ஆகுடா. கிளவி வருதுடா.
எங்கே வருது எனக்கு இங்கே யாரும் இல்லை. ரெடி எடுக்கணும்ல, அவ்வளோதான். சிம்பிள் வேலை. சரியா உருப்படியா பண்ணு. கீழே போய் கண்ணை போட்டு போட்டு கழுவி சாவடிக்கணும். ஸ்பெஷல் கீ எடுத்துட்டு போய் அங்கே மேலே மாட்டு. ஸ்பெஷல் கீ மேலே மாட்டவா? எதுக்குடா போய் மாட்டு மக்களே. இந்த ரீஸ்பானட் பேக் யார்ட்னா இருக்குல்ல, அதை நீங்கள் அப்படியே பார்க்காதீங்க. ஏன்னா எனக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஓடுறா ஃபாஸ்ட்டாக ஓடுறேன். மித்ரன் எனக்கு கன்னெட் வந்து மேலே போடுறா. ஆடா கன்னு ஏன்டா எடுத்துட்டு போட? பரவாயில்ல. நீ வந்து இது பண்ணு, ரெடி எடு. அங்கே வரைக்கும் போகாத, அந்த இது கிடச்சிடும். அங்கே போய் உட்காந்து டேய் கடைசியில் இத்தினோண்டு இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியாமல் செத்து போகிறோம். முடிய போகிறோம். கேவலப்படும் மித்ரன் மென்டல். இன்னும் ஒரு நாள் இருக்கு. நான் வேணா கீழே போய் வந்து கண்டுபிடிக்கவா? நீ அதுக்குற எங்கள் கிளவி ஏண்டா என் கண்ணுக்கு கிளவியவே காணும்டா. டே அது மின்னல் வேகத்தில் ஓடுகிற இந்த கேம் நம்ம கிளிச் ஆகிட்டுருச்சுடா. இந்த பேக் ஹெட்டில் என்ன தான் இருக்குது, அதை போய் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அப்போ தான் கிளிச்சு நிற்கும். ஆக் வீல் பேக் ஹெட்டில் கிடக்கு. நீ காரில் ஆக்கிடா. சரி நான் கீழே கிளவிட்டு போவேன். ஸ்பைடர் கிளவிட்டா இந்த அந்த கிளவி எங்கே இருக்குன்னு பாரு. ரெஸ்பான் ஆகுது. இந்த கிராணி எங்கன்னு பாரு. கிராணியா? ஆமாம், பெரிய வீடு. கிளவியை காணும். எங்கடா ஒரு இடத்துல கூட கிளவியை காணும். செக் தாண்டா பண்ணுறேன். கிளவி ஒரு இடத்துல கூட காணும்டா. எனக்கு வேறு கிளிச் ஆகும்னு தெரியும்ல. கிளவி மின்னல் வேகத்தில் ஓடும். லைட்டு வெச்சாண்டில் கண்டுபிடிச்சிட்டோமா? ஆடா ஆமாம், கண்டுபிடிச்சி. இதை டைட் பண்ணாண்டா. சத்து மட்டும் போயிடாது. நீ எந்த அந்த சத்தத்தை போட்டாங்க கிளவி உரத்துல கூட கிளவி எங்கேயும் காணும்டா. ஆமாண்டா, நான் வீடு ஃபுல்லாக செக் பண்ணுறேன். गाइस கிராணியவே காணோம் गाइस. அதான் சுத்தையா கிராணி நீ? ஆமாம் சுத்தேன். ஆனால் இன்னும் அந்த சைஸ் காணோம். பாரு பாடி மறைஞ்சிருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சு வெளியே இருக்கும். நான் வெளியே போய் பார்க்குறேன். வெளியும் காணும். எங்கே அந்த கிளவி போயிருக்கேன். நான் வேற எங்கே சொன்னேன். வெளியே போ. வீடு சரி, கிளவி ஒரு இடத்துல கொடுக்காணுமே. எப்படி ஒரு வேலை கிளவி போயிருச்சோ. சரி வெளியே வர போகிறோம். எங்கேயாச்சும் கீழே உள்ள பட்டு கிளவி எங்கேயும் காணும். ஏன்டா இங்கே தள்ளாடி? நான் இப்போ ஸ்பைடர்கிட்ட போகிறேன்.
ஸ்பைடர் ஃபர்ஸ்ட் டே எஸ்கேப் பண்ணிரலாமா ஸ்பைடர்னா கீழ ஸ்பைடர் கிளவிட்டு போகும் ஏய் நான் உன்னை ஈஸியா ஒன்று சொல்றேன் நீ எஸ்கேப் ஆயிரு போய் கன் எடுத்து இந்த இடத்துக்கு இப்படி இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த அதுக்கு ஸ்பைடர் இப்படி ஓடி வரும் அப்போ அந்த ஸ்பைடர் நெத்தியில சுற்று சுற்றுமா இல்லைனா இங்கே நின்று ஸ்கோப் பண்ணி இந்த பட்டன் நமக்கு இங்கேருந்து இப்படி ஸ்கோப் பண்ணி இந்த பட்டன் இங்கே இருக்குல்ல இங்கே பாருடா கிளவியவே காணும்டா சரி இங்கே பாரு இந்த பட்டனை பாரு எனக்கே பயமா இருக்கு கிளவி கீழே நின்றுட்டுருக்குடா கார் கிட்ட இல்லையா கார் கிட்ட போடா ஆமாம் இங்கே கிளிச் ஆயிடுச்சு மக்களே இங்கே கிளிச் ஆகி கிளவி இதுதான் நம்மளுக்கு சான்ஸு இந்த இடத்துக்கு மட்டும் ஐயோ நம்ம பண்ண போகிறதே கார் எஸ்கேப் தான்டா போங்க அப்போ இந்த வழியாக இப்படி வந்து அடி வாங்கிடுறியா அடி வாங்க ஏதாச்சும் கிளவி ஏதாச்சும் பண்ணுறாங்க கன்னு ஃபஸ்ட்டு எங்கன்னு பார்க்கணும்டா நான் பார்க்குறேன் ஏய் எனக்கு ஒரு இடம் தெரியும் டேய் நான் கன் எங்கே போட்டேன்னு தெரிலடா இதில் இருக்கு சரி ஓடு மேலே ஓடு மேலே ஓடு டேய் நீ ஃபஸ்ட்டு கிளவி நவர் தான் அங்கேயே இருந்து பாடுறா கிளவி இங்கே தான்டா கிளவி நவராது மக்களே இங்கே கிளவி நம்ம கிளிச் ஆகி கிடக்கு ஓடு 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 நான் கீழே இந்த இடத்துல பார்ப்போமா இந்த இடத்துல அந்த கிளவி எங்கே இருக்குன்னு பார்ப்போமா நான் இங்கே வந்துட்டேன் இந்த கிளவி சைக்கோ கிளவியாக இருக்குடா ஆழமான சைக்கோ மாதிரி இருக்கா ஸ்டீல் மோட் சும்மா தாண்டா ஆத்மா தாண்டா சுற்றிட்டு இருக்கு கிளவி கீழே என்ன பண்ணுதுன்னு என்ன பண்ணுன்னு பாடுறோம் கிளவியா புல்லட் ரோல் பண்ணிட்டு வந்துட்டியா லோட் பண்ணிட்டு வந்துட்டியா லோடெல்லாம் என்ன பண்ணல அப்போ நீ அந்த இது டிவி கிட்ட போ கிளவி இங்கே தான் இருக்குது கிளவியை பார்த்துட்டு போ போடா ஏண்டா என்னடாச்சு போடா என்ன பண்ற போடா நீ ஃபஸ்ட்டு போம் ஸ்பைடர் சுத்தா சாகுமா சாவாதா எந்த ஸ்பைடர் மேலே இருக்கு ஸ்பைடர் அது சாகும் இல்லைன்னா நான் ஒரு வழி சொல்கிறேன் நான் உனக்கு அந்த கீழே இருக்க ஸ்பைடர் கிளவிக்கிட்ட வழி சொல்கிறேன் நான் மேலே போய் வச்சுன்னு ஒரு தடவை சுட்டு பார்க்குறேன் சுற்றுவாடா சுற்றுறாடா ஏதோ ஒரு பட்டனை சுடணும்னு சொன்னாது எந்த பட்டனு போ இந்த நான் சொல்லுவா பொருளே எந்த பட்டன்னு சொல்ல நான் இங்கே பார்த்துக்கிறேன் புல்லட்ஸ் இருக்கு நீங்கள் அந்த பட்டனை சுடு அங்கே இருக்குல்ல சரி சரி போடா 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 கொஞ்ச நேரத்தில் ஓப்பன் ஆயிருந்தா கன் தேவையாச்சு எதுக்கு கண்ணு கீழே போட்டு அந்த கண்ணாடு கிளைவை போட்டு சொல்லணும்ல நீ வந்து கண்ணாடுவா நீங்கள் என்ன பார்த்துட்டு இருந்தேன் மக்களே இப்போ எங்கள் அண்ணன் தான் வந்து நான் தான் கிளவி அப்பா அது வந்து நீங்கள் வந்து ட்ரெட்மில்லில் ரன் பண்ணி உடம்பு குறைச்சி நான் எதுவும் பண்ணலடா அது காமிக்கல டேய் ஒரு நிமிஷம் தூக்கி அந்த கட்டி போடுறா கீழே பட் இது எங்கள் அண்ணன் பண்ணுறான் போடா போய் ஃபஸ்ட்டு கிளையை சுட்டு நீயே எஸ்கேப் ஆயிடு ஒரு கிளவியை சுடுறதுக்கு நம்ம ஸ்பைடர் கிளவி வழி போய் தான் சுடணும் அந்த சைடு போக வேணாம் அந்த சைடு போகவே வேணாம் நீங்கள் கிளவி முதுகில் சுடு திரும்பிடுச்சுன்னா என்னை கொண்டுரும்டா கொள்ளாது போய் பாரு கொள்ளாது நீ கிளவி எங்கே இருக்குங்க இங்கே தான் இருக்கு இப்போ கிளவி இங்கே தாண்டா இருக்கு எதுவும் பயப்படாதுடா வாடா நீ எதுக்கு சோத்துக்குள்ளே தான் ஓட்டுற
ஓடு 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 வெஞ்சோடு நீ எஸ்கே பாரு வெஞ்சோடுறா. எடுக்க முடியடா. டேய் போய் ஜாமான் அதை பார்த்தியா ஓடுறா. கார்த்தி கீழே தான் இருக்கு. தெரியல. கீழே தான் இருக்கு. வந்து மாட்டு பக்கத்தில் எஸ்கேப்பிங் டைம். எஸ்கேப் ஆகுறோம். முடிச்சிட்டியா? எப்படிடா லாஸ்ட் டேடா சத்திரம் மட்டும் செய்யாதடா. ஏய் நம்ம எல்லா பொருளையும் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் எஸ்கேப் பார்க்கணும் மட்டும் போதும். ஆமாட்டிக்கோ போதும். பார்த்தா இன்னைக்கு நான் போய் சாப்பிட போகிறேன் நிலவிட்டு. வெயிட் பண்ணுறா. நான் போய் டெடி பேர் எடுத்துக்கேன். நீ டெடி பேர் எடு. நீ எஸ்கேப் ஆயிரு. நீ எஸ்கேப் ஆயிருங்க. ஐயோ ஓடுறா. இந்த வீடியோ ஒரு மூவி மாதிரி இருக்கும். ஸோ தட் ப்ளீஸ் பாப்கார்னோட ஃபஸ்ட்டே சொல்லிக்கலாம்னு நினச்சேன். சொல்லலாம் சார். உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஃபஸ்ட் நீ போய் எஸ்கேப் ஆகி ஃபஸ்ட்டு கிளவி நீ போய் எஸ்கேப் ஆகி போ மக்களே. நான் எஸ்கேப் ஆகி எனக்கு இந்த மாதிரி சம்பி கட்சி பிடிச்சி குத்தி வச்சுருக்கேன். நீ எஸ்கேப் ஆகி நீ கண்ணால் தேவையில்ல கீழே போட்டு அந்த மாதிரி நடந்துரும். சுடலாம் வேணாம். கழுவி திரும்பி நம்ம இடத்துக்கு வந்துடும். தேவையில்ல. நீ போய் எஸ்கேப் மட்டும் ஆயிடும். சுட்டுட்டு கால் போவாங்க. வெயிட் பண்ணுறேன். திரும்பி அந்த மாதிரி பீச் ஆயிடுங்க. ஓடு ஃபாஸ்ட்டாக ஓடு. எஸ்கேப் பண்ணி டிக்கியை க்ளோஸ் பண்ணுறேன். பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரி எஸ்கேப். ஓகே பாய்.